ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிற பெங்களூர் பேஸ்டு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் 1 மெகாவாட் உள்ள ஒரு பஸ்ஸுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வெறும் 15 நிமிஷத்தில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற டெக்னாலஜி வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபாரினில் இருக்கிற சைனாவில் வந்து பிஒய்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காருக்கு வந்து 15 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் பண்ணிக்கும் அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட டெக்னாலஜியை பற்றி யாருமே இங்கே வந்து பேச மாட்டேங்கிறாங்கிறது ஒரு பெரிய சேடான நியூஸ் வந்திருக்கு. இவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இவங்க வந்து இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காகவே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே வந்து ரொம்ப ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா வந்து பிளாஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈவி வெஹிக்கிள் எல்லாமே வந்து வெடிக்கிறது கூட பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு சிப்பை வந்து ஒரு சிப் போர்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க பில்ட் பண்ண அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டரை வந்து பாஸ் பண்ணி அந்த பேட்டரி ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆகிறாப்புல வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்தே வந்து போகிறாப்புல இருக்கும். அது வந்து இதோட ஹீட்டை வந்து 256 மடங்கு வந்து நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாகவே வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் வந்து ஸ்பீடாகவும் சார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சார்ஜ் பண்ணுறப்பல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து இந்தியாவில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும்.